ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 24 கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாகவும் கட் பண்ணிக்கிறோம். ஒரு பிரஸ்ட் இதுவும் எடுத்திருக்கோம். சீரகப்பொடி, சிக்கன் மசாலா, தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர், பெப்பர் பவுடர் மட்டும் எடுத்திருக்கோம். சீரக பொடி தனியாக எடுத்திருக்கோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கஸ்தூரி மேத்தி அண்ட் சால்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான இது. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு, மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். மிளகாத்தூள் அவங்கவுங்க ஆப்ஷன். நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவை எவ்வளோ அவ்வளோ போட்டுங்க. அப்போ காரமாயிட்டா கஷ்டம். தனியா பவுடர் ஒரு ஸ்பூனு, சால்ட்டு. இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். லெமனும் ஒரு அரை லெமன் போட்டிருக்குங்க. இதில் நம்ம கேப்சிகம்மு, எல்லா கலர் கேப்சிகம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லோ, ரெட்டு, க்ரீனு, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டிக்கில் வச்சு அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம இப்போ வெறும்னா சிக்கன் டிக்கா தான் பண்ண போகிறோம். பேன் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை மாரி பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பிரஸ்ட் பீஸ் எடுத்துருக்கோம். கொஞ்சம் போன்லெஸ்ஸும் யூஸ் பண்ணுறோம். சால்ட்டு, காரம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டு தாங்க. சால்ட்டு வேணுன்னா ஒன்று கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி காரம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இது புளிப்பு தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். நம்ம லெமன் ஒரு லெமன் ஃபுல்லாக ஊற்றுங்க. லெமன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூன் வராமல் நல்லா ஊற்றுங்க. தயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்படியே நம்ம மேரினேட் பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். இதுக்கு நம்மளோட டிக்கா மசாலா ரெடி ஆகிட்டுருக்குங்க, ஊறிட்டு இருக்கு. அந்த கேப்பில் நம்ம ஒரு ரைஸ் ஒன்று பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது சிக்கன் தேங்காய் பால் ரைஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, நெய், பாஸ்மதி ரைஸ், தேங்காய் பால். அரிசி 1 கப்புனா தேங்காய் பால் நம்ம 1.5 கப்பு எடுத்துருக்கோம். இது பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கல்பாசி, கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கோம். ஒரு 5 முந்திரி எடுத்திருக்கோம். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம். வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் இந்த சிக்கன் என்னென்னா, நம்ம டிக்காக்கு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, போன்லெஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த எலும்பு, கொஞ்சம் ஸ்கின்னு, அந்த அதையும் சரி இதுலேயே ரைஸ்லேயே போட்டுடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். தயிர் ஒரு 2 ஸ்பூன். இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ இதில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம இதுக்கு ஆயில் சேர்க்க போகிறதில்ல, வெறும் கீ மட்டும்தான் சேர்க்குறோம். நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், மசாலாஸ் அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம். வெங்காயம் கொஞ்சம் ஆஃப் குக் ஆனால் போதும். இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆனாலே போதும். ரொம்ப ரோஸ்ட் எல்லாம் தேவையில்லை. அது பிரியாணிக்கு தான் நமக்கு நல்ல ரோஸ்ட் ஆகணும்.
இதுக்கு வந்து இந்த ஹாஃப் குக் பண்ணாலே போதும். ஏன்னா ரொம்ப ரோஸ்ட் பண்ணோம்னா நம்ம ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஹாஃப் குக் பண்ணால் போதும். வெங்காயம் அவ்வளோதாங்க, இந்த ஸ்டேஜ் ஓகே. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ அந்த புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம் அது கூட. இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுங்க. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர். நல்லா இதுவாகிடுச்சுங்க. தயிர் சிக்கன் நல்லா இதுவாகிடுச்சு, மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து அரிசி வந்து நம்ம 1 கப்பு எடுத்தால் தேங்காய் பால் வந்து 1.5 கப்பு. அது ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் அப்படிலாம் கிடையாது. நம்ம தேங்காய் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணிட்டாலே அது நல்லா வடிஞ்சு வந்துடும். இது நல்லா இப்போ கொதிக்கும் போது நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் வந்து நம்ம முந்திரி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அது எண்ணெயில் போட வேணாம், சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம தண்ணியிலே போட்டுக்கலாம். அதை நம்ம வந்து இதுக்கு ஆயிலே யூஸ் பண்ணல, வெறும் கீழே தான் பண்ணுறோம். உப்புங்க, தேவையான அளவு உப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு காரெல்லாம் உங்கள் டேஸ்ட்டு தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு ஆட் பண்ணி. பச்சை மிளகா கூட காரத்துக்கு வந்து 2 தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நம்ம மைல்டாக தான் இருக்கும். இது நம்ம டிக்கா கூட வச்சுன்னு ஒரு ரைத்தா வச்சுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். உப்பு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தொடுக்கா வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், மைல்டாக வேணும்னா போட்டுக்கலாம். அவங்கவுங்களோட ஆப்ஷன் தான் இது. இப்போ கொதிக்குதுங்க, நம்ம ரைஸை போட்டுடலாம். இது 1.5 கப்பு நம்ம தேங்காய் பால் போட்டிருக்கோம். நம்ம ரைஸை போட்டாச்சு. நம்ம வந்து குக்கர் வந்து இப்போ மூட போகிறது கிடையாது. நல்லா அது ட்ரை ஆகி வரும்போது நம்ம அப்போ குக்கர் மூடியை போட்டு டம் தான் போட போகிறோம். விசில் தேவையில்லை, இதுக்கு அப்படியே குக் ஆகிடும். இது ரைஸ் பாருங்கள் நல்லா இப்போ ட்ரையாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் போதும். ஒரு 7 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே டம் போய் மூடி போட்டு வச்சோமா. தம்முக்கு நம்ம குக்கர் மூடி தாங்க பெஸ்ட்டு. நீங்கள் அதை போட்டு மூடி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். நம்ம தம் போட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டோம். அவ்வளோதான். 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா அது இந்த ஸ்டீம் போனோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு அந்த ஸ்டீம் போனோன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம சிக்கன் நல்லா ஊறிச்சிங்க. இப்போ நம்ம அதை வந்து டிக்கா செய்யலாம். ஒரு பேன் வச்சிட்டோம்.
அதில் வந்து 2 ஸ்பூன் வேணும்னா ஊற்றிங்க, 1 ஸ்பூன்னாலும் ஓகே தான். நான் ஆனால் 1 ஸ்பூன் தாங்க ஊற்ற போகிறேன். என் பசங்க கொஞ்சம் டயட்டில் இருக்காங்க, அதனால் 1 ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலே இல்லாமல் கூட செய்யலாங்க. இதை வெறும் பேன்லேயே போட்டு நம்ம பண்ணால் அந்த சிக்கனில் வரும் பார்த்திங்களா ஆயிலு, அதுலேயே சூப்பராக குக் ஆகிடும். நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறோம். இது வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட் ஆகணும். மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம சிக்கனை போட்டுடலாம். ரொம்ப ஹீட் ஆகிட்டா புகை வர ஆரம்பிச்சிடும். நம்மளோட பெரிய பீஸை போட்டுடலாம். அப்புறம் சின்ன சின்ன பீஸ் இருக்குது. இதை நம்ம குச்சியில் சொருகி அந்த கலர் கேப்சிகம் எல்லாம் போட்டு அப்படி செஞ்சாலும் செய்யலாம். இந்த மாதிரி பேனில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். மீதி இருக்க மசாலாவும் இது மேலேயே போட்டுடலாம், அப்படி குக் ஆகிடும். இது சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். நம்ம ஹோட்டலில் போய் தான் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னுலாம் கிடையாது. நம்மளே வாங்கி எல்லாம் வெஜிடபிளாக வீட்லேயே சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃபுட்டு இது. லஞ்சுக்கெல்லாம் இது ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்தாலே, கொஞ்சம் சாலட் எடுத்தாலே ஃபுல்ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு சைடு நல்லா வெந்துச்சுங்க, நம்ம திருப்பி போட்டுடலாம். டோட்டலாக ஒரு 7 மினிட்ஸ் தான் சிக்கன். அதுக்குள்ளே நான் போன்லெஸ்ன்றதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். ஆயிலோ கீயோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். இது நான் கொஞ்சம் டயட்காக ஆயில் போடாமல் கீயில் ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ் போனாக்கா நமக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கல. கரெக்டாக நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்டு. அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இதுமாரி நல்லா இன்னும் ஆர்ச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக உதிராக வந்துடும். நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே வச்சோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். 1 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரைஸும் சிக்கன் டிக்காவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.